கேரளாவில் புகழ்பெற்ற புன்னமடை காயல் படகு போட்டி நாளை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெறுகிறது. கேரளாவின் முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகை தொடர்ந்து 10 நாட்கள் நீண்ட பண்டிகையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த நாட்களில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதும் வழக்கமாக இருந்து வருகிறது. இதில் முக்கியமான ஒன்று ஆலப்புழாவில் நடைபெறும் நேரு கோப்பைக்கான படகு போட்டி நிகழ்ச்சியாகும். இந்த நிலையில் 71வது நேரு கோப்பைக்காக நாளை நடைபெறும் படகு போட்டியை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தொடங்கி வைக்கிறார். இப்போட்டிக்கான ஒத்திகையில் போட்டியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் நாளை நடைபெறும் போட்டியில் 21 சுண்டன் வள்ளம் எனப்படும் பாம்பு படகு, சுண்டன், வெப்பு, சுருள், இருட்டு குத்தி உள்ளிட்ட 75 படகுகள் பங்கேற்கின்றன. இந்த போட்டியை கண்டுகளிக்க பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமானோர் வருகை தருவார்கள் என்பதால் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பார்வையாளர்கள் வசதிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் மும்முரமாக நடைபெறுகின்றன. சன் செய்திகளுக்காக கேரளாவில் இருந்து செய்தியாளர் சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.